சாயிரம். என் அன்பு குழந்தா, உனக்கு வர வேண்டியது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. மகிழ்ச்சியோடு கேள், மனநிறைவோடு பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தா, உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேர்வார்கள். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டமெல்லாம் நீங்கி உன் வாழ்வில் புது கணக்கு ஆரம்பமாகும். உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு உன்னை ஏளனமாக நினைத்துவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். உன்னுடைய அன்பு, தூய்மையான உன்னுடைய அன்பு எவ்வளவு பொக்கிஷமானது என்பதை நான் அவர்களுக்கு காலத்தின் அருமையால் புரிய வைப்பேன். இந்த உலகத்தில் முடிவே இல்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. அனைத்திற்குமே ஒரு முடிவு இருக்கிறது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கத்தானே வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட உன்னை புரிந்து கொண்டவர்கள், உன்னை சுற்றி உன் அன்பிற்காகவும் மட்டுமே காத்து கொண்டிருப்பவர்களை நேச பழகிக்கொள். அவர்களோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை ரசித்து அழகாக வாழ கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால் வருவது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான், அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது, ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே, உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான், அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில்
ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்து கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில்
குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலயே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதை கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான். உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார்.
நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டும் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். நம்பிக்கையோடு, இறைவன் மேல் தீராத நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு பக்தரையும் சாயப்பா வீண் போக விட்டுவிடவே மாட்டார். பாபாவின் முழு நம்பிக்கையும் அதீத பக்தியும் கொண்டு யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல நிகழ்வுகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனம் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே அடையும். இந்த நொடி கவலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தால், மனம் வேதனையில் கட்டுப்பட்டு கிடந்திருந்தால், மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான்
உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம், ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன்.